ஹலோ மக்களே, வெல்கம் டு அமேசிங் வேர்ல்ட் தமிழ். அதிர்ஷ்டங்கிறது எல்லாருக்குமே அமையறது இல்ல. ஆனா ஒரு சில பேருக்கு நடந்த அதிர்ஷ்டத்தால அவங்க நூலில ஆபத்திலிருந்து தப்பிச்சிருக்காங்க. அப்படி அதிர்ஷ்டத்தால ஆபத்திலிருந்து தப்பிச்ச மனிதர்கள் பத்தி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். நீங்க இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் நீங்க உடனுக்குடன் பார்க்க முடியும். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா கடைசி வரைக்கும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த தூய்மை பணியாளர் குப்பைகளை வண்டியில ஏத்தினதுக்கு அப்புறம் அவரும் வண்டியில ஏறிக்கிறாரு. அவர் வண்டியில ஏறி வண்டி மூவ் ஆனதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா அங்க இருந்த ஒரு போஸ்ட் மரம் இந்த ஒரு சின்ன பிளேன் ரன்வேல டேக் ஆஃப் ஆக வேகமா வந்துட்டு இருக்கும்போது எதிர்பாராத விதமா குறுக்க ஒரு மான்குட்டி வந்துருச்சு. அதிர்ஷ்டவசமா அன்னைக்கு அந்த மானுக்கும் எதுவும் ஆகல, அந்த ஏரோப்ளேனுக்கும் எதுவும் ஆகல. இந்த ஒரு பெண்மணி ஸ்பெயின் நாட்டுல ஒரு ஏரியில போட் மூலமா பேராகிளைடிங் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி அவங்க போயிட்டு இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட உயரத்துக்கு போனதுக்கு அப்புறம் அவங்களுக்கும் அந்த போட்டுக்கு இடையில உள்ள ஒரு கயிறு துண்டிக்கப்பட்டிருது. கயிறு துண்டிக்கப்பட்டதுனால பேராஷூட் கண்ட்ரோல் இல்லாம அங்கேயும் எங்கேயுமா சுத்திக்கிட்டு இருக்கு. இதுல அவங்க கையில வச்சிருந்த சர்ஃபிங் போர்டை வேற காத்துல பறக்க விட்டாங்க. ஒரு 2 நிமிஷம் காத்துல அங்கேயும் இங்கேயுமா தள்ளாடி நல்ல வேலையா அதிர்ஷ்டவசமா தண்ணில சேஃபா லேண்ட் ஆயிட்டாங்க. அதிர்ஷ்டம் உங்களுக்கு நிறைய இருந்தா நீங்க தூண்டில் போடாமலே பெரிய சைஸ் மீனா உங்க போட்லயே வந்து விடும். இவ்வளவு பெரிய மீனை அவங்க வலை போட்டதால பிடிச்சிருக்க முடியாது. இன்னைக்கு அவங்க வீட்டுல ஃபிஷ் ஃப்ரை தான். அன்னைக்கு ஒரு நாள் இவரு தன்னோட கார் கேரேஜ்ல காரை நின்று சரி பண்ணிட்டு இருக்கும்போது அப்போன்னு பார்த்து எதிர்பார்க்காத மாதிரி பெரிய பயங்கரமான விருந்தாளி ஒருத்தங்க வந்துட்டாங்க. அந்த கரடி கேரேஜுக்குள்ள வந்து ஏதாச்சும் சாப்பிட கிடைக்குமான்னு தேடிட்டு இருக்கும்போது அந்த பையன் அதை விரட்ட ட்ரை பண்ணும்போது நல்ல வேலை ஒண்ணு பண்ணாம விட்டுருச்சு. பார்க்கிங்ல காரை நிறுத்திட்டு இறங்கின இந்த மனுஷனுக்கு வந்துச்சு ஒரு ஆப்பு. அதுல இருந்து சாமர்த்தியமா தப்பிச்சிட்டாரு. ரேஸ் நடக்கிற ட்ராக்ல இந்த பொண்ணு நின்னு போஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து இவங்க தலைக்கு மேல ஜஸ்ட் மிஸ்ல தலை தப்பிச்சுது. இந்த பையன் க்ரூஸ் கப்பல்ல போகலான்னு டிக்கெட் புக் பண்ணிருக்காரு. ஆனா இவர் வர்றதுக்கு கொஞ்சம் டைம் லேட் ஆயிடுச்சு. அதனால ஓடி வந்து பிடிச்சிடலான்னு பார்த்தா அதுக்குள்ள கப்பல் அங்கிருந்து மூவ் ஆயிடுச்சு. அட என்னடா இது ச்சே அப்படின்னு வாழ்க்கையை வெறுத்து இவர் நிக்கும் போது இன்னொருத்தர் வந்து தம்பி நீ போக வேண்டிய க்ரூஸ் அது இல்லப்பா, இதுதான் இங்க நிக்குது பாரு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அவர் முகத்துல சந்தோஷமே வந்துச்சு. இந்த பயங்கரமான புயல் காத்துலயும் இவர் கரெக்டா கோல் அடிக்கிறாருன்னா இவர் சாதாரண ஆளே இல்ல. ஸ்கை டைவிங் பண்ண 2 பேரு பாதி தூரத்துல கீழே வந்து பேராஷூட்டை விரிச்சதும் அவங்களோட பேராஷூட் ஒண்ணுக்கு ஒண்ணு சிக்கி விழுந்துருச்சு. உடனே பேராஷூட் கண்ட்ரோல் இல்லாம கண்ணாபுரன்னு சுத்த ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே போயிருந்தா 2 பேரோட உயிருக்கும் ஆபத்தா இருக்கும். ஆனா அவங்க சாமர்த்தியமா செயல்பட்டு அந்த சிக்க எப்படியும் நைஸா ட்ரை பண்ணி பிரிச்சுட்டு அதிர்ஷ்டவசமா உயிர் பழிச்சிட்டாங்க. அன்னைக்கு ஒரு நாள் இவங்க 2 பேரும் கயாக்கிங் பண்ணிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு கொஞ்ச தூரம் தள்ளி பயங்கரமான இடி ஒண்ணு விழுந்துருச்சு. அவங்க 2 பேருக்குமே அன்னைக்கு நல்ல நாள் போல. இந்த பொண்ணுக்கு டெய்லி போட்டிங் போறது வழக்கம். அப்படிதான் இந்த ஒரு நாள் போயிட்டு இருக்கும்போது அவங்க துடுப்பு போட்டுட்டு இருக்கும்போது பக்கத்துல கிராஸ் ஆன போட்டோட ரெக்க இவங்க தலைக்கு ஜஸ்ட் மிஸ்ல போச்சு. அது அவங்களோட மண்டையில மட்டும் இடிச்சிருந்தா இந்நேரம் கோமாக்கு போயிருப்பாங்க. ஒரு நாள் ஒரு ஃபேமிலி குரூப்பா போட்டிங்ல போயிட்டு மீன் பிடிக்கலான்னு போயிருக்காங்க. ஆனா அங்க பார்த்து ஒரு முதல வந்திருக்கு. அதோட அவங்க அந்த இடத்த விட்டு கிளம்பி இருக்கலாம். ஆனா அவங்க அப்படி பண்ணாம இந்த முதலையை நம்ம தூண்டி போட்டு பிடிக்கலாம்னு சொல்லி முதலைக்கு தூண்டி போட்டிருக்காங்க. இவங்க நினைச்சது என்னவோ முதல்ல அந்த இறைய சாப்பிடும்னு. ஆனா அந்த முதல்ல நினைச்சது தூண்டி போடுறவரை சாப்பிடலாம்னு. நல்ல வேலையா அன்னைக்கு அவர் கை துண்டா போயிருக்கும். அதிர்ஷ்டவசமா தப்பிச்சாரு. இந்த ஜோடி அவங்க வீட்டு ஸ்விம்மிங் பூல்ல நைட்டு ஜாலியா ரிலாக்ஸா குளிச்சிட்டு இருந்திருக்காங்க. ஆனா அப்போன்னு பார்த்து ஒரு அழையா விருந்தாளி வந்திருக்காங்க. யாருன்னு பார்த்தா நம்ம முதல்ல என்ன. இந்த சம்பவம் அங்க இருந்த சிசிடிவி கேமரால ரெக்கார்ட் ஆயிருக்கு. வந்தது ஒரு சின்ன சைஸ் முதல்லங்கிறதுனால தப்பிச்சாங்க. அவர் உடனே அந்த பக்கம் எந்திரிச்சு தப்பிச்சிட்டாரு. ஆனா அவரோட மனைவி இந்த பக்கம் மாட்டிக்கிட்டாங்க. இவர் சத்தம் போட்டு விரட்டினதுல அந்த முதல்ல அவங்களை எதுவுமே பண்ணாம போயிடுச்சு.
காட்டுக்கு ஒரு நாள் ஜீப்ல ட்ரெக்கிங் போனவங்கள யாரோ ஒருத்தங்க வழி மறிச்சு தோத்துறாங்க. யாருன்னு பார்த்தா நல்ல வேளையா டிரைவர் கரெக்டான டைம்ல ரிவர்ஸ் எடுத்தாரு. இது இந்த டிரைவரோட சாமர்த்தியம் சொல்றதா இல்ல இந்த நாயோட அதிர்ஷ்டம் சொல்றதா? இந்த ரெண்டு பேரும் ரோட்டோரமா நின்னு கார் ரேஸ வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. அப்போன்னு ஒரு கார் வர ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சாரு இந்த போட்டோகிராஃபர். மலையை தாண்டி போக இந்த ஒரு வழிதான் இருக்குதுங்கிற போது இந்த ட்ரக் டிரைவர் போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்காரு. நல்ல வேளை அவர் போல. இருட்டான வேளையில கடுமையான ஸ்னோ பொழிஞ்சிட்டு இருக்கும்போது இந்த கார் டிரைவர் வேகமா போயிட்டு இருக்காரு. ஆனா அவருக்கு நல்ல நேரம் போல எதிரில போனது ஒரு ட்ரெயின். இதுக்குதான் ராத்திரி நேரத்துல பொறுமையா போகணுங்கிறது. இது பர்ஃபெக்ட் டைமிங்னு சொல்றதா இல்ல அதிர்ஷ்டம்னு சொல்றதா? எப்படியோ அந்த பைக்காரன் தப்பிச்சான். நம்ம ரோட்ல ஓரமா போயிட்டு இருந்தா கூட பிரச்சனை நமக்கு எப்ப வேணா வரலாம். அதனால எனி டைம் உஷாராவே இருக்கணும். அப்படிதான் இந்த புல்டோசரோட டயர் எதிர்பாராத விதமா கழண்டு அங்க ரோட்ல ஓரமா போயிட்டு இருந்தவருக்கு ஜஸ்ட் மிஸ் பக்கத்துல போயிடுச்சு. ஒரு விஷயத்துக்கு நாம ஒரு பிளான் போட்டா நம்ம எதிர்பாராதது ஒண்ணு நடக்கும். அது கெட்டதாவும் இருக்கலாம் நல்லதாவும் இருக்கலாம். அப்படிதான் இவருக்கு ஒரு நல்லது நடந்திருக்கு. ஒரு பெரிய சைஸ் மீனை கையால பிடிக்கலான்னு போயிருக்காரு. ஆனா அது அவரோட வலையிலே வந்து விழுந்து மாட்டிக்கிச்சு. அமெரிக்கால சிறிய ரக விமானங்கள் மூலமா ஏர் ஷோ காமிச்சிட்டு இருக்காங்க. அப்போ 3 சிறிய விமானங்கள் கீழே மக்களுக்கு ரொம்ப நெருக்கமா வந்து போயிட்டு இருந்துச்சு. அப்போ அங்க ஒரு பாலத்துக்கு கீழே போகலான்னு சொல்லிட்டு அந்த 3 விமானங்கள் வரும்போது ஒரு பைலட் பிளைட்ட ரொம்ப கீழே இறக்கிட்டாரு. அதனால தண்ணில ஜஸ்ட் மிஸ்ல பட்டு மேல டேக் ஆஃப் பண்ணிட்டாரு. அவர் மட்டும் பிளைட்ட மேல தூக்கலனா இந்நேரம் அவர் சொல்லி முடிஞ்சிருக்கும். கீழே இருக்க கலையை விட்டும் போது எதிர்பாராத விதமா மேல இருக்க கலையும் உடஞ்சி கீழே விட நல்ல வழியா அவர் தப்பிச்சிட்டாரு. அந்த கார்ல போயிட்டு இருக்கவங்களுக்கு ஆயுசு ரொம்ப கெட்டி போல. அந்த லாரி அப்படியே கார் மேல கவிழ போகுதுன்னு பார்த்தா அந்த லாரி டிரைவருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். இந்த மலையேறும் வீரர் ஒரு பனிமலை ஏறிக்கிட்டு இருக்கும்போது எந்த ஒரு சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸும் இல்லாம கையில இருக்கிற அந்த 2 கூர்மையான கோடாலி மூலியமா மலை ஏறிட்டு இருக்காரு. அவருக்கு மேல மலை ஏறிட்டு இருக்க அவரோட ஃப்ரெண்டு சேஃப்டிக்காக அவரோட ரோப்பை கீழே தூக்கி போறாரு. அதை அவரோட ட்ரெஸ்ல ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்திலேயே அங்க பனிக்கட்டி உருகி தண்ணி வேற அதிகமா வழிஞ்சு ஓடிக்கிட்டு இருக்கு. எப்ப வேணா அந்த பனிப்பாறை உருகி கீழே விழலாம். Okay, you're golden. Thank you very much. Wait. Let's put this up here. He's climbing, he's falling. இந்த நியூஸ் ஆங்கர் பண்ண ஒரு முட்டாள்தனமான காரியத்தால அவங்க உயிரை கூட போயிருக்கலாம். ஏன்னா ஒரு ஏரோப்ளேன் வந்து தரையிறங்குற ரன்வே கிட்ட நின்னு அந்த பிளைனை பத்தி பேசிட்டு இருக்க ஜஸ்ட் மிஸ்ல இவங்க தலை கிட்ட அந்த பிளைன் போயிடுச்சு. இவர் மட்டும் ஒரு 3 செகண்ட் லேட்டா வந்திருந்தாருன்னா இந்நேரம் இந்த மரம் இவரோட தலையில தான் விழுந்திருக்கும். அன்னைக்கு யார் முகத்துல முடிச்சாரோ தெரியல, அதிர்ஷ்டம் அவர் பக்கம் இருந்திருக்கு. ஒரு சேதமடைஞ்ச போட்ட கரைக்கு ஏத்தலான்னு ஒரு கிரேன் மூலமா தூக்க ட்ரை பண்ணும்போது அந்த கிரேனே சாஞ்சிருச்சு. கொஞ்சம் விட்டுருந்தா அந்த கிரேனுமே தண்ணிக்குள்ள விழுந்திருக்கும். ஆனா அதை கீழே விட விடாம இந்த ஒர்க்கர்ஸ் எல்லாம் சேர்ந்து சூப்பரா காப்பாத்திட்டாங்க. Suelta la grúa, suéltala.
இந்த இடத்துல இந்த ட்ரக்குக்காரனை தப்பு சொல்றதா இல்ல பைக்குக்காரனை தப்பு சொல்றதானே தெரியல. ஏன்னா அவன் இண்டிகேட்டரே போடாம திருப்புறான். அவனும் பிரேக் அடிச்சு நிறுத்தாம சல்லுன்னு இந்த கேப்ல பூந்து போறான். ஏதோ லக்கில தப்பிச்சிட்ட தம்பி. அவ்வளவு இடம் இருக்கும்போது அந்த பொண்ணுக்கு டேப்பா வந்து குதிப்ப ஏதோ பக்கத்துல குதிச்ச மேல குதிச்ச என்ன ஆயிருக்கிறது. நல்ல வேலை 1க்கு 2 கொக்கி மாட்டிருந்தனால தப்பிச்சாரு. அட பாவி, சைடுல ஒருத்தன் பைக்ல வந்துட்டு இருக்கான். அதை கூட கவனிக்காமல அப்படி வளைப்ப. நல்ல வேலை அவன் இறங்கிட்டான். இல்லனா என்ன ஆயிருக்கிறது. தலைக்கு வந்தது தலப்பாவோட போச்சுங்கிற மாதிரி இவருக்கு வண்டியோட போச்சு. நம்மளோட வழியில கரெக்டா தான் போயிட்டு இருப்போம். ஆனா பிரச்சனை எங்க இருந்து வருதுன்னு தெரியாது. இவர் மட்டும் கொஞ்சம் முன்னாடி குதிச்சிருந்தா கிறிஸ்துமஸ் மரத்துல சொறி விட்டு நின்றுப்பாரு. ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Thank you.